சமூக வலைதளங்கள்ல கடந்த சில நாட்களாகவே ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரைலர் பயங்கர வைரலா பரவிட்டு வருது. முன்னணி பிரபலங்களும் நட்சத்திரங்களும் நடித்த திரைப்படங்கள் மட்டுமே ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. எஸ், அது வேற எதுவும் இல்ல, நம்ம தமிழகத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். சுவாதி கொலை வழக்கு. இந்த சம்பவம் யாராலும் மறக்க முடியாத நம்ம அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினதுன்னே சொல்லலாம். ஆனா இப்ப நான் சொன்னது அந்த சம்பவத்தினுடைய பெயர் அல்ல. அந்த சம்பவத்துல நடந்த உண்மையான விஷயங்களை திரையில கொண்டு வர இருக்க திரைப்படத்தினுடைய பெயர் தான் சுவாதி கொலை வழக்கு. படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன நாள் முதலே இந்த திரைப்படத்தை எடுத்தவருக்கு ரொம்பவே தைரியம்ப்பா. இந்த படம் கண்டிப்பா எப்படின்னா ரிலீஸ் ஆயிடுமா, கண்டிப்பா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தே தீருவேன் அப்படின்னு பலவிதமான கமெண்ட்டுகள் வந்தவண்ணம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ சுவாதி கொலை வழக்கு திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி சுவாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாம படம் வெளியானால் தனது குடும்பத்தினர் மன ரீதியாக பாதிக்கப்படுவர் அப்படின்னும் புகார் மனுவில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சரி, இந்த சமயத்துல இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த திரைப்படம் வெளியானா இந்த சம்பவத்துல நடந்த உண்மையான விஷயங்கள் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்களே பார்க்கலாம். இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் பேட்டி.